செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் கீழ் எர்ணாவூரணியில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. என்னென்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மைய நிர்வாகி அப்படின்ற ஒரு ரோலுக்கு 35,000 சம்பளமும், மூத்த ஆலோசகர் அதாவது சீனியர் கவுன்சிலர் அப்படின்ற ரோலுக்கு 22,000 சம்பளமும், தகவல் தொழில்நுட்ப பணியாளர் அப்படின்ற ரோலுக்கு 20,000, கேஸ் ஒர்க்கர் அப்படின்ற ரோலுக்குமே உங்களுக்கு வந்து 18,000, பாதுகாவலர் ரோலுக்கு 12,000, பன்முக உதவியாளர் ரோலுக்கு 10,000 அப்படின்ற சம்பளத்தோடு தான் நான் உங்களை வந்து இப்போதைக்கு சந்திச்சிருக்கேன். சரிங்களா? இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி 2 வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்தி வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா, சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் கீழ் எர்ணாவூரணியில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதில் பணிபுரியறதுக்காக தான் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறது யாருன்னா, திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜடே அப்படின்ற மாதிரி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதில் வேலை பார்க்குறது தான். ஸோ 24 மணி நேரம் உடனடி அவசர சேவைகள் இருக்கு இல்லையா, அதில் ஒர்க் பண்ணுறதுக்காக தான். சரிங்களா? ஸோ மைய நிர்வாகி அப்படின்றது சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும், சோஷியல் ஒர்க்கில் இல்லை சைக்காலஜியில் படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கவுன்சிலிங் சைக்காலஜியும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது மேலாண்மை வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதை சொல்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான முறைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சார்ந்த திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் குறைந்தபட்சம் 4 வருட முன் அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். தேவைப்படும் பட்சத்தில் சுழற்சி முறையில் 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் பணியாற்றி வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இங்கேயே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஜாப்க்கு உங்களுக்கு வந்து சேலரி வந்து 35,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு மூத்த ஆலோசகர் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு. இதுக்குமே ஒரே ஒருத்தவங்களே எடுக்கிறாங்க. MSW படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. அதாவது மாஸ்டர் டிகிரி சோஷியல் ஒர்க்கில் தெரிஞ்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. கவுன்சிலிங் சைக்காலஜி படிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்றது சொல்லியிருக்காங்க. MSc கவுன்சிலிங் சைக்காலஜி. சரிங்களா? இதுக்குமே நீங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியலில் எதுலையாவது ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்களா பெட்டர் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. 2 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா, பெண்கள் விண்ணப்பிக்கலாம், பெண்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு மாதந்தோறும் 22,000 உங்களுக்கு வருமானம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு தகவல் தொழில்நுட்ப பணியாளர் IT அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஒரு வாய்ப்பு. இதுக்கு வந்து இளங்கலை பட்டப்படிப்பு BTech or BSc படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டரில் இல்லை IT மற்றும் தரம் மேலாண்மையில் டேட்டா மேனேஜ்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் மற்றும் வலை அடிப்படையிலான அறிக்கையில் வடிவங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? குறைஞ்சது 3 ஆண்டுகள் தொழில்நுட்ப அலுவலகத்தில் பணிபுரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம் 20,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் உள்ள பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வழக்கு பணியாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு, கேஸ் ஒர்க்கர் அப்படின்ற ரோலுக்குமே டோட்டல் வேக்கன்சி 6 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. MSc கவுன்சிலிங் சைக்காலஜி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இதில் 18,000 சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. 7 நாட்களுமே ஒர்க் பண்ண இருக்கணும். 24 ஹவர்ஸுமே உங்களுக்கு வந்து சுழற்சி முறையில் ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 35க்குள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. குறைந்தபட்சம் 1 ஆண்டாவது நீங்கள் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வேணுப்பா அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு பாதுகாப்பாளர் அப்படின்ற ஒரு ரோல், அதாவது செக்யூரிட்டி கார்டு அப்படின்ற ஒரு ரோலுக்குமே காலி பணியிடங்கள் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே 7 டேஸுமே ஒர்க் இருக்கும். 24 ஹவர்ஸுமே ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மாத ஊதியம் 12,000 அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு பன்முக உதவியாளர், அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 10,000 உங்களுக்கு மாதந்தோறும் வருமானம்.
இது வந்து 7 நாட்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சான்றிதழ்களோடு எப்போ அனுப்பணும் அப்படின்னா 31/10/2025, அதாவது இந்த மாதம் அக்டோபர் மாதம் 31ஆம் போய் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, மாலை 5 மணிக்குள். சரிப்பா, எந்த அட்ரஸ்ன்னு தானே கேட்குறீங்க? சமூக அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிவகாரல் வேளாளர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற முகவரிக்கும் நேரவோ இல்லை தபால் மூலமாகவோ இல்லைன்னா மின்னஞ்சலும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா OSC North Chennai @gmail.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி. அதுக்குமே நீங்கள் வந்து அனுப்பலாம். சரிங்களா மக்களே? இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.